ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.2ல் செகண்ட் சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். இஃப் எம் கமா என் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ், இங்கே வந்து எம்மும் என் எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 எப்படி போய்கிட்டே இருக்கும். ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் எம், ஸோ எம்முக்கு வந்து நீங்கள் எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 power n இன்ட்டு 5 power m ends in 5. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன்லேருந்து வரக்கூடிய ஆன்சர் வந்து 5ல் முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்ன வேல்யூஸ்ன்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? 2 power n 5 power m தானே கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்க இந்த 2 power n இருக்கு இல்லையா, இதில் என்னங்கிறது என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அப்போ 1 2 3ன்னு எதனாலும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 2 power 1 2 தான், 2 power 2 4, 2 power 3 2 into 2 4, 4 2 4 2 are 8. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இது ஈவனாக தான் இருக்கும், ஈவன் நம்பராக தான் இருக்கும். 2 power n அப்படிங்கிறது என்னது தான்? ஈவன் நம்பர்ஸ் ஒன்லி. ஓகே, அதே மாதிரி அடுத்தது பாருங்கள் 5 power m. இதில் m ரெண்டுமே நேச்சுரல் நம்பர் தான். அப்போ எம்முக்கு பதிலாக நம்ம வந்து 1 2 எது சப்ஸ்டியூட் பண்ணாலும் 5 power 1 என்ன வரும்? 5. அது ஒரு ஆட் நம்பர். 5 power 2 என்ன வருதுன்னு பாருங்கள். 5 into 5 25. அது என்ன தான்? ஒரு ஆட் நம்பர். 5 power 3 போட்டு பாருங்கள். 25 into 5 125. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா 5ல் தான் முடியும். இது வந்து 5ல் தான் முடியும். பட் அது வந்து ஒரு ஆட் நம்பராக தான் இருக்கும். சரியா? ஆனால் நம்மளுக்கு வந்து எது 5ல் முடியணும்? இந்த ஃபோல் மல்டிப்ளிகேஷன், அதாவது இந்த 2 power n-ஐயும் 5 power m-ஐயும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் தான் 5ல் முடியுதா? அப்போ எம்முக்கு பதிலாக நீங்கள் எந்த வேல்யூ போட்டால் முடியும்னு கேட்குறாங்க. ஸோ இது ஈவன் நம்பர் 2 power n-ங்கிறது, அதை ஆட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம். நல்லா யோசிச்சு பாருங்கள், நல்லா இதில் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஒரு ஈவன் நம்பரே ஒரு ஆட் நம்பரே மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ஈவன் மட்டும்தான் கிடைக்கும். ஈவனாக தான் இருக்கும். 2 into 1 2 தான், 4 into 5 20. ஸோ அது ஒரு ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். ஆட் நம்பர் கிடைக்கவே கிடைக்காது. அப்படின்னா இங்கே 2க்கு பதிலாக இந்த n-க்கு பதிலாக m-க்கு பதிலாக நீங்கள் எந்த வேல்யூஸ்னாலும் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து ஈவனில் தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு 1 இதுக்கு ஒரு 2 போட்டு பார்க்கலாமா? 2 power 1 2 தான், 5 power 2 5 into 5 25. ஸோ 25 into 2 50. ஸோ 50ங்கிறது ஒரு ஈவன் நம்பர். ஸோ ஈவனாக தான் இருக்கும். பட் நம்மளுக்கு வந்து அது வந்து என்ட்டு வித் 0வாக தான் இருக்கும். அதையும் நம்ம வந்து நல்லா கால்குலேட் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ இதுக்கு 2 போட்டுட்டு இதுக்கு 1 போட்டு பாருங்கள். 2 power 2 4, 5 power 1 5 தான், 5 into 4 5 4s are 20. 0ல் தான் எண்ட் ஆகும். ஒரு ஈவன் நம்பராக தான் இருக்கும், அது 0ல் தான் எண்ட் ஆகும். ஸோ ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? எண்டு வித் 5. 5ங்கிறது ஒரு ஆட் நம்பர், அதுவும் 5ல் எண்ட் ஆகுமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை. ஸோ 2 power n into 5 power m cannot end with the digit 5 for any values of m. எனி வேல்யூஸ் ஆஃப் எம்முக்கு பதிலாக நீங்கள் எந்த நம்பர் போட்டாலும் இதனுடைய வேல்யூஸ் வந்து என்னது? 5ல் எண்ட் ஆகவே ஆகாது. இதுதான் இதுக்குடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள் சம். ஒரு 2-3 ஸ்டெப்பை கரெக்டாக நீங்கள் மீனிங்ஃபுல்லாக எழுதிட்டிங்கன்னா ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.